ஒரு கிராமத்தில் வாழும் இளம் சிறுவன் பழைய நினைவுகளை மறக்க முடியாமல் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டான். யாராவது அவனிடம் ஏதாவது கூறினாலும் அல்லது ஏதாவது தவறாக நடந்தாலும் அந்த நிகழ்வை முழு நாளும் நினைத்துக் கொள்வான். இதனால் அவன் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இல்லை. சில நேரங்களில் அந்த கஷ்டங்களை நினைத்து தன் அதிர்ஷ்டத்தையும் கடவுளையும் திட்டுவான். இல்லையெனில் அந்த நபரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீணாகவே சிந்திப்பான். இந்த அதிக சிந்தனை பழக்கத்தால் அவனுக்கு மற்றவர்களுடன் நல்ல உறவுகள் இல்லை. எந்த வேலையையும் நன்றாக செய்யவும் தெரியாது. எப்போதும் மன அழுத்தம் அல்லது மன உளைச்சலில்தான் இருந்தான். அவனை பார்த்து அவனுடைய நண்பர் ஒருவர் கூறினார், இந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள புத்தமத ஆசிரமத்தில் ஒரு ஜென் ஆசான் இருக்கிறார். அவரிடம் செல், உன் பிரச்சனையின் தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அந்த சிறுவன் ஆசிரமத்திற்குச் சென்று ஜென் ஆசானிடம் தனது பிரச்சனையை பகிர்ந்தான். அவன் எப்படி ஒரு நிகழ்வை மறக்காமல் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொள்கிறான் என்பதை சொன்னான். அந்த ஜென் ஆசான் அனைத்தையும் கேட்டவுடன் பதில் கூறாமல் உள்ளே சென்று விட்டார். சிறுவனுக்கு இது சற்று வித்தியாசமாகவும் புரியாததாகவும் இருந்தது. ஆனால் அவன் சும்மா அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது ஜன்னாசான் ஒரு மண்பானையில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்தார். அந்த சிறுவனின் அருகில் நின்று, இந்த பானையின் எடை எவ்வளவு இருக்கும் என்று கேட்டார். சிறுவன் சொன்னான், அதிக எடை இல்லை, மிகவும் லேசானது. ஜன்னாசான் கேட்டார், நான் இதை ஒரு நிமிடம் பிடித்திருந்தால் என்ன ஆகும்? சிறுவன், எதுவும் ஆகாது. ஜன்னாசான் மீண்டும், ஒரு மணி நேரம் இதை பிடித்திருந்தால் உங்கள் கை வலிக்கலாம் என்றான் சிறுவன். ஜன்னாசான் மீண்டும், ஒரு முழு நாளும் இதை பிடித்திருந்தால் அதிக வலியும் வரும், கை தூக்க முடியாமல் போகும், நரம்புகள் நொறுங்கும், கை மறந்து போய்விடும் என்றான் சிறுவன். ஜென் ஆசான் கேட்டார், இந்த இழையில் பானையின் எடை எதுவும் மாறினதா? சிறுவன், இல்லை, எடை மாறவில்லை. அப்படியானால் ஏன் வலி ஏற்பட்டது? சிறுவன், நீண்ட நேரம் அதை பிடித்ததால் என்றான். ஜென் ஆசான், வலியைத் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? சிறுவன், பானையை கீழே வைக்க வேண்டும் என்றான். அந்த ஜென் ஆசான் சிரித்துக் கொண்டு கூறினார், அதுவே வாழ்க்கையின் உண்மை. வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும் இவ்விதமே. சிறிது நேரம் நினைத்தால் பரவாயில்லை. ஆனால் அதை நீண்ட நேரம் மனத்தில் வைத்துக் கொண்டால் அது உன்னை நொறுக்கும், மனஅழுத்தையும் மனநோயையும் தரும். பழைய தவறுகள், நினைவுகள் நமக்கு வலியைத் தரும். ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு முன்னே செல்ல கத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நுண்ணறிவு. நீ இன்று உன் பிழைகளை நினைத்து வருந்துகிறாயென்றால் இன்று உன்னை மாற்றிக்கொள். எதிர்காலத்தில் நீ வருந்தக்கூடிய தவறுகளை இன்று செய்யாதே. காரணம், கவலை என்பது நம்மை நம்மால் சுடும் சுடுகாட்டுக்கே அழைத்துச் செல்லும். நண்பர்களே, கவலையை விடுவோம். இன்று செய்ய வேண்டியதை செம்மையாக செய்வோம். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வோம்.